நான் சொல்ற இந்த 3 ட்ரிக்ஸையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களால ஒரு கிழமையில பிரெஞ்சு கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிச்சயமா உங்களால கதைக்க முடியும். ஆனா என்ன செய்யணும்னு சொல்லிச்சோன்னா இந்த ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கணும். என்னட்ட கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லிச்சோன்னா இந்த மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என்ற மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. இந்த 3 ட்ரிக்ஸ்ல முதலாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நீங்க எப்பவுமே உங்களோட ஒரு நோட் புக்கும் பேனையும் கட்டாயம் வச்சிருக்கணும். இது ஏன்னு சொல்லி சொன்னா நீங்க எந்த சந்தர்ப்பத்துல பிரெஞ்சு கதைக்கக்கூடிய எந்த சூழல்ல இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சொல்லு விளங்காட்டியோ அல்லது ஒரு வசனம் விளங்காட்டியோ அதை உடனே நீங்க நோட் பண்ணி வைக்கணும் அந்த நோட் புக்ல. அது ஏன்னு சொல்லி சொன்னா நீங்க இப்போ ஒரு சூழல்ல இருக்கேக்க யாரோ உங்களுக்கு கதைக்க அது விளங்கல. அப்ப அதை என்ன செய்வீங்கன்னு சொன்னா உடனே நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டை அதுக்குரிய அர்த்தத்தை பார்த்துட்டு அதே சூழல் உங்களுக்கு திரும்ப அமையும். வேறொரு சந்தர்ப்பத்துல இதே வாக்கியம் உங்களுக்கு கதைக்க வரும், தேவைப்படும். அந்த சமயத்திலேயும் நீங்க என்ன செய்யலாம், இந்த வாக்கியத்தை பயன்படுத்தி கதைக்கலாம். இதே நீங்க அதை நோட் பண்ண விட்டுட்டு எனக்கு விளங்கல இது தெரியலேன்னு அந்த இடத்துல நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே நீங்க அதை தெரிஞ்சு கொள்ள மாட்டீங்க. எப்பவுமே அந்த வாக்கியம் இல்ல அந்த சொல்லு உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு தெரியலேன்னு சொல்லி நீங்க அதை ஞாபகப்படுத்தி படிச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் உதவியா இருக்கு. சரி, இது இப்ப வெளியில போய் கொஞ்சம் பேரோட கதைக்கிற ஆக்களுக்குத்தான் இப்படியான சூழல் அமையும். நான் வீட்டுக்கே இருக்கிறேன், வெளியில போறேல, எனக்கு பிரெஞ்சு கதைக்கிறதுக்கான சூழலே அமைகிறேல, கேட்கறதுக்கான சூழலுமே அமைகிறேலன்னு சொன்னா அப்படியான ஆக்களை என்ன செய்யணும்னு சொன்னா டிவி பாருங்க. டிவியில உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஏதாவது கார்ட்டூன் ஆகட்டும் இல்ல பிரெஞ்சு படம் ஆகட்டும் ஏதாவது பாருங்க. அதுல உங்களுக்கு தெரியாத சின்ன சின்ன வசனங்களை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு அன்றாடம் அதை நீங்க கதைச்சு கொண்டு இருக்கணும். இதுல மிக முக்கியம் இந்த முதலாவது ட்ரிக்ல முதல் முக்கியமா என்னன்னு சொன்னா தெரியாத நோட் பண்ணணும், அதை அதுக்கேற்ற சூழல்ல கதைச்சு பழகும். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது என்னன்னு சொன்னா எப்பவுமே உங்களை சுற்றி பிரெஞ்சு கதைக்கிறதுக்கான சூழலை நீங்க முடிஞ்ச வரை அமைச்சு கொள்ளணும். யாருமே உங்களுக்கு அந்த சூழலை தர மாட்டினும். நீங்க பிரெஞ்சு கதைக்கணும், நீங்க நல்லா மற்றாக்களோட பயம் இல்லாம தெளிவா கதைக்கணும்னு சொன்னா நீங்க தான் அந்த சூழலை அமைச்சு கொள்ளணும். நானுமே ட்ரிக்ஸுகள் சொல்லுவேன், டெக்னிக்ஸ் சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவேன். ஆனா அதை பயன்படுத்தி அதுல பயிற்சியை மேற்கொண்டு நல்லபடியா கதைக்கிறது உங்களுடைய வேலை. 2வது ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னா படத்தோட வரக்கூடிய புத்தகங்கள் வாசிக்கணும். அதை நாங்க போன் டெசினேன்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு 8ல இருந்து 15-16 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் வாசிப்பினும் அதுல புத்தகத்துல படம் போடுறது உங்களுக்கு என்ன மாதிரியான இதுல படத்துல முடிஞ்ச வரை கீறி இருப்பினும் அதே மாதிரி சின்ன சின்ன வசனங்களை எழுதியும் இருப்பினும் இது இப்ப நாங்க கதைக்கக்கூடிய மாதிரியான வசனங்கள். அப்ப அதுல என்ன செய்வோம்னு சொன்னா வாசிச்சு கொண்டு போக உங்களுக்கு விளங்கையில ஒரு வசனமோ ஒரு சொல்லோ விளங்காட்டியுமே பக்கத்துல இருக்கிற படத்தை பார்த்தா உங்களுக்கு அது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க அதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு 20 நிமிஷம் நான் இந்த புத்தகத்துல இது வாசிக்கணும், இதுல தெரியாத சொற்கள் இல்ல தெரியாத வசனங்களை நான் கதைச்சு பழகணும். இதை நீங்க வாசிச்சு முடிச்ச பிறகு கண்ணை மூடிக்கொண்டு நீங்க அதை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். நான் என்ன வாசிச்சேன், நான் என்னென்ன சொற்கள் சொல்லி பார்த்தேன் நான் சொல்லி கதைச்சு கூட நீங்க அதை பழகி பார்க்கலாம். இது கட்டாயமா நான் சொல்ற எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் கிடைச்சதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னு சொல்லி சொன்னா என் மகன் இந்த புத்தகம் நிறைய வாசிக்கிறது வேண்டி அடுக்கி வச்சிருக்கு. அந்த புத்தகத்துல இருந்து நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம், ஆனா ஆரம்பத்துல ஒரு புத்தகம் வாசிக்க நிறைய நாள் பிடிக்கும். ஆனா நீங்க வாசிச்சு அது உங்களுக்கு நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருந்ததுன்னு சொன்னா விடவே மனம் வராது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வாசிக்க வாசிக்க இன்னும் நல்லா இருக்கும். அது கட்டாயமா பிரெஞ்சு தெரிஞ்சிருக்கும்ன்ற அவசியம் இல்லை. படத்தையும் பார்க்கறது நாங்க அந்த கதையோட கனெக்ட் ஆயிட்டோம்னு சொன்னா அது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்கி கொண்டே போகும். இது 2வது ட்ரிக். 3வது என்னன்னு சொல்லி சொன்னா எக்ஸ்பிரஷன். இது கட்டாயம் நீங்க
தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது வந்து நீங்க வெளியில கதைச்சு பழகினா சில படங்கள் பார்க்க அதுல கதைப்பிடும். இதெல்லாமே வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்துட்டு நீங்களுமே பாவிச்சு பழகினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதைக்கிறது வந்து ஒரு அழகான விஷயமா தெரியும். ஏன்னு சொன்னா இப்ப நீங்க தட்டு தடுமாறி கதைக்கிறதுக்கும் இப்படி எக்ஸ்பிரஷன் பாவிச்சு கொஞ்சம் ஃப்ளூயிடிட்டியா கதைக்கிறதுக்கும் மற்ற ஆட்கள் உங்களை பார்க்குற விதம் வந்து உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கு. நான் இப்ப இன்னுமே நல்லா கதைக்கிறேன், நான் இன்னுமே இதுகள் நல்ல நல்ல வாக்கியங்கள் போட்டு கதைக்கிறேன்னு உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன், உங்களுக்கு தன்னம்பிக்கை வரணும், ஒரு மோட்டிவேஷன் வரணும். இல்ல நீங்க கதைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அழகா இருக்கணும் யோசிச்சிங்கன்னு சொன்னா படிச்சா மட்டும் முடியாது. நீங்க எப்படித்தான் படிச்சு நிறைய தலைக்குள்ள வச்சிருந்தா அது நடக்காத விஷயம். நீங்க படிச்சு வச்சிருந்துட்டு வெளியே போய் கதைக்கலாம்னு சொல்லி சொன்னா உங்களால அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியுமே தவிர உங்களால பிரெஞ்சு கதைக்க முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து. அப்ப நீங்க பிரெஞ்சு கதைக்கணும்னு சொல்லி சொன்னா அழகான வாக்கியங்கள், அழகான எக்ஸ்பிரஷன் இதெல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி இந்த எக்ஸ்பிரஷன் வந்து சில பேர் குழப்பமா இருக்கு, என்னவா இருக்கும் என்ன இதுன்னு யோசிப்பீங்க. அதுக்காக வந்து நான் இப்ப உங்களுக்கு ஒரு 15 எக்ஸ்பிரஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். J'arrive pas à faire ça, என்னால் அதை செய்ய முடியாது. J'attendais pas, நான் அதை எதிர்பார்க்கவில்லை. Ce n'est pas évident, அது எளிதானது அல்ல. T'as raison, நீ சொல்வது சரி. Je suis un peu perdu, எனக்கு குழப்பமாக இருக்கிறது. J'en peux plus, என்னால் தாங்க முடியாது. C'est pas grave, இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. J'ai la flemme, நான் ஒன்றும் செய்ய விரும்பவில்லை. Laisse tomber, அதை விட்டுவிடு. C'est nul, இது ஒன்றுமே இல்லை, ஜெரோன்றத அர்த்தம். C'est trop compliqué, இது மிகவும் கடினமானது. C'est cool, இது நன்றாக இருக்கிறது. Ça me fait rien, எனக்கு கவலை இல்லை. Ça roule, சரி எல்லாம் நன்றாக உள்ளது. D'accord சொல்றதுக்குரிய அர்த்தம். Nickel என்ற நல்லம், parfait என்றதுக்குரிய அர்த்தம். இது இவ்வளவுமே வந்து நான் உங்களுக்கு சொன்னது சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன். இப்போ வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவையான எக்ஸ்பிரஷன். இதை நீங்க கதைச்சு கொண்டிருக்க இடையில இப்படியான எக்ஸ்பிரஷன் போட்டு கதைச்சிங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட கதைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னுமே அழகா இருக்கும். என்னடா நாங்க சின்ன பிள்ளை மாதிரி கதைக்கிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு வராது. அதுக்காகத்தான் நான் முழுக்க இந்த 3 ட்ரிக்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களால ஒரு கிழமையில பிரெஞ்சு கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் எப்படி பிரெஞ்சு கட்டினான்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், நீங்களுமே போய் பாருங்க.